தற்போது நன்மை செய்தி. தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், விவரம். நிச்சயமா சிறிதர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது புயலாக மாறி வருவதாக வானிலை மையம் என்பது தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் விட்டு விட்டு மிதமான மழை பெய்து கொண்டு வருகிறது. மலையோர பகுதிகளில் கனமழையும் பெய்து கொண்டு வருகிறது. இதனால் நீர்பிடிப்பு பகுதியான முக்கிய அணைகளான நீர்மட்டம் கிடுகிடு என உயர்ந்து வருகிறது. மாவட்டத்தில் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை தற்போது 44.51 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 3955 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. அணையில் இருந்து 77 அடி மொத்த கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை என்பது 69.83 அடியாக எட்டியுள்ளது. வினாடிக்கு 2811 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றாறு அணையில் 12 அடியாக நீர்மட்டம் என்பது தற்போது உயர்ந்துள்ளது. 8.9 அடியாக எட்டியுள்ள நிலையில் வினாடிக்கு 272 கனஅடி தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக பாலமோர் பகுதியில் 92 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. அதாவது 9 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. இதுபோல திருப்பரப்பு பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் 1091 மில்லிமீட்டர் மழையளவு என்பது பதிவாகியுள்ளது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அணையாக 44.51 அடியை வினாடிக்காக வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் உபரி நீர் என்பது திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கோதையாறு வழியாக இந்த தண்ணீர் என்பது தாமிரபரணி ஆற்றில் கலந்து தேங்காய்பட்டினம் கடலில் கலக்கிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட உள்ளதால் கோதையாறு தாமிரபரணி ஆற்று பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு பகுதியிலிருந்து இந்த அறிவிப்பு என்பது வெளியிட்டுள்ளார்கள். தொடர்ந்து கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும் தன்னுடைய மாவட்ட நிர்வாகம் என்பது வலியுறுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.